தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்பிக்களின் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்க இருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் என்னவாக இருக்கின்றன என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். மிக குறிப்பா இன்றைய திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நாடாளுமன்ற குழு தலைவர், துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில அந்த முடிவு என்பது, தேர்வு என்பது தள்ளி போகிறது. என்ன காரணம்? நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் 40க்கு 40 வெற்றி பெற்றாலும் கூட 21 பேர் திமுக எம்பிக்கள். 22வது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டவர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் மாதேஸ்வரன். எனவே இன்றைக்கு 21 பேர் மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்படுவது? ஏனென்றால் தமிழ்நாட்டில் 40க்கு 40 என்பது நாடாளுமன்றத்தில் எப்படி எதிரொலிக்கப் போகிறது, தமிழ்நாட்டினுடைய குரலை ஓங்கி ஒலிப்பது எப்படி, எனவே விவாதங்களில் பங்கேற்பது எப்படி என்பது குறித்த ஒரு விரிவான ஒரு ஆலோசனை கூட்டமாக திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் மூத்த நிர்வாகிகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வழிகாட்டுதல்கள் இன்றைக்கு தெரிவிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 11 பேர் புதுமுகங்கள். இந்த 11 பேரும் நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி கேள்விகளை முன்வைக்க வேண்டும், மற்ற கட்சிகளோடு எப்படி இந்த கேள்விகளை முன்வைத்து நாடாளுமன்ற தொடரில் பங்கேற்பது, தங்களுடைய தொகுதியினுடைய வளர்ச்சி குறித்த நிதியை பெறுவது எப்படி என்பது குறித்த ஒரு பயிற்சி பட்டறையாகவும் ஆலோசனை கூட்டமாகவும் நடைபெற இருக்கிறது. பாலவேல், ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நாடாளுமன்ற குழு தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், கொறடா யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற குழு தலைவராக TR பாலு இருந்து கொண்டிருக்கிறார், துணைத் தலைவராக திருமதி கனிமொழி இருக்கிறார், கொறடாவாக ஆர் ராசா, அதே போல SS பழனிமாணிக்கம் பொருளாளராக இருந்து வந்தார். ஆனால் இந்த முறை SS பழனிமாணிக்கத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இன்றைய கூட்டத்தை பொறுத்தமட்டில் இந்த பொறுப்புகள் யாருக்கு வழங்கப்படும் என்ற ஒரு ஆலோசனை நடத்தப்படவில்லை. இது தள்ளி போகிறது என்றே சொல்லப்படுகிறது. இதற்கான காரணம் என்னவென்றால், இந்த முறை இந்த வாய்ப்பு மாற்றி கொடுக்கப்படலாம், ஒரு புதுமுகம் இதற்குள் கொண்டு வரப்படலாம் என்ற கருத்துக்களும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றன. திருமதி கனிமொழியை பொறுத்தமட்டில் நாடாளுமன்ற துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்து அவர் நாடாளுமன்ற குழு தலைவராக ஒரு பதவி உயர்வு பெறுவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இன்றைய கூட்டத்தில் இது குறித்த எந்த ஆலோசனையும் செய்யப்படவில்லை. அதே போல பொருளாளர் பதவியை பொறுத்தமட்டில் ஏற்கனவே இருந்த பழனிமாணிக்கத்திற்கு பதிலாக அந்த வரிசையிலும் அடுத்து யார் இடம்பெறப் போகிறார்கள் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. எனவே ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பதவியை தக்க வைப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே ஒரு கடுமையான ஒரு போட்டியும் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்றைக்கு எந்த விதமான ஆலோசனையும் முடிவும் எட்டப்படவில்லை. இன்னும் ஒரு வார காலம் கழித்துதான் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி செல்வகுமார், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.